இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் சோடா மாவு எதுவுமே சேர்க்காம அப்பம் எப்படி சாஃப்டாக சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பம் யார் வேணாலுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ கார்த்திகை தீபம் அப்பம் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் கடை பச்சரிசி பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலுமே பயன்படுத்தலாம். இப்போ இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியை 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ அரிசி 2 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த அரிசி அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அப்பத்துக்காக எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு உடைச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் வெல்லம்ன்றது கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால் தண்ணி இல்லாமல் அரிசியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ வாசனைக்காக 4 ஏலக்காவும் சேர்த்து ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நான் அரிசி அரைச்சிட்டு வந்ததை காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டுருச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அப்பம் சாஃப்டாக வர்றதுக்காக இது கூடவே ஒரு வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நான் பச்சை பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரஸ்தாளி இல்லை பூவம்பழம் எது வேணாலுமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதில் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியை நீங்கள் இந்த அரிசியோடு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வலுவலுன்னு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குருணையாக இருந்தால் அப்பம் உங்களுக்கு சாஃப்டாக வராது. இப்போ நான் அரைச்சிட்டு வந்த மாவை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவை தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளை தண்ணியை நீங்கள் அரிசியோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெள்ளை தண்ணியை அரிசியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சூடோடு இருக்கும்போது அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதில் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அப்பம் மாவை அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரம்னாலும் குறைஞ்சது இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். அப்போ தான் உங்களுக்கு அப்பம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அப்படியே மூடி போட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாவு ஓரளவுக்கு நல்லாவே பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தோசை மாவு பக்குவத்தில் உங்களுக்கு இருந்தால் தான் அப்பம் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்பம் ஊற்றுறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு மாவு நடுவில் அப்படி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பம் தானாகவே மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. அப்பம் பொரிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமுமே நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுமே அப்பத்தை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. அப்பம் இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா மீதம் இருக்க எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய கார்த்திகை தீபம் அப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் அப்பமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பம் மாவு அரைச்சதுமே நீங்கள் உடனே சுடணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு கலந்துட்டு நீங்கள் உடனே சுட்டு எடுக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.